ஒரு பிரச்சனை முற்றுகிறது என்றால் அது முடிவுக்கு வருகிறது என்று அர்த்தம். பிரச்சனை முற்றுவதைக் கண்டு அஞ்சாதே, முடிய போகிறது என தைரியமாக இரு. பணம் ஒரு மாயாஜால விஷயம். அதை வைத்திருப்பவரின் பேச்சை உலகம் கேட்கிறது. வலிமை உள்ள போதே சேமிக்க பழகு. முதுமையில் நீ நினைத்தாலும் முடியாது. கை கொடுக்க யாரும் வரமாட்டார்கள். வேண்டியவங்க கிட்ட எப்போ நடிக்கிறீங்களோ அப்போவே அந்த உறவு செத்து போச்சின்னு அர்த்தம். சிலரது வாழ்க்கையில் பல பிரச்சனைகளுக்கு காசு இல்லாததை விட நமது தகுதிக்கு மீறிய கடனே காரணமாயிருக்கும். எந்த அவமானத்தையும் வழியாய் நினைக்காதே, வழியாக எடுத்துக்கொள். இங்கே தூக்கி வீசுபவர்களை விட தள்ளி விடுபவர்களே அதிகம். போராடு, வெற்றி பெறு. வாழ்க்கை என்பது நாடக மேடை. அதில் ஆளுக்கு ஒரு வேடம். சிலர் நல்லவர்களாக, பலர் நல்லவர்களைப் போல. ஒரு அன்பான வார்த்தை 1000 மாத்திரைக்கு சமமாகும். அடுத்தவரின் நேர்மையை சந்தேகிப்பதற்கு முன் உங்களிடம் உண்மை இருக்கிறதா என்று சரிபார்த்து கொள்ளுங்கள். காற்றை அனுபவிக்கலாம், தேடி கண்டுபிடிக்க முடியாது. தேடினால் குழப்பமே மிஞ்சும். எது உன்னை நோக்கி வருகிறதோ அதை அனுபவிக்க கற்றுக்கொள். வாழ்க்கை இனிக்கும். யாரிடமும் கையேந்தி நிற்கக்கூடாத 2 விஷயங்கள். ஒன்று பாசம், மற்றொன்று பணம். இரண்டும் நம்மை அசிங்கப்படுத்தும். நான் கற்றுக்கொண்ட பாடம். உன் வசதியை பங்கு போட பலரும் வருவார்கள். உன் வறுமையை பங்கு போட ஒருவரும் வரமாட்டார்கள். குடும்பத்தை புறக்கணித்துவிட்டு சேவை செய்வதால் எந்த பயனும் இல்லை. குடும்பத்திற்கு சேவை செய்வதுதான் முதல் கடமை. தேவையில்லாத கேள்விகளுக்கு தெளிவான விடை மௌனம். எந்த சூழ்நிலைக்கும் சிறந்த பதில் புன்னகை. உண்மை ஊமையாகி உறங்கி போனால் பொய் சலங்கைகள் கட்டி சாலையில் ஆடும். உண்மை ஊமையாகி உறங்கி போனால் பொய் சலங்கைகள் கட்டி சாலையில் ஆடும். வாழ்க்கை என்பது நாடக மேடை. அதில் ஆளுக்கு ஒரு வேடம். சிலர் நல்லவர்களாக, பலர் நல்லவர்களைப் போல. ஒரு அன்பான வார்த்தை 1000 மாத்திரைக்கு சமமாகும். அடுத்தவரின் நேர்மையை சந்தேகிப்பதற்கு முன் உங்களிடம் உண்மை இருக்கிறதா என்று சரிபார்த்து கொள்ளுங்கள். காற்றை அனுபவிக்கலாம், தேடி கண்டுபிடிக்க முடியாது. தேடினால் குழப்பமே மிஞ்சும். எது உன்னை நோக்கி வருகிறதோ அதை அனுபவிக்க கற்றுக்கொள். வாழ்க்கை இனிக்கும். யாரிடமும் கையேந்தி நிற்கக்கூடாத 2 விஷயங்கள். ஒன்று பாசம், மற்றொன்று பணம். இரண்டும் நம்மை அசிங்கப்படுத்தும். நான் கற்றுக்கொண்ட பாடம். உன் வசதியை பங்கு போட பலரும் வருவார்கள். உன் வறுமையை பங்கு போட ஒருவரும் வரமாட்டார்கள்.